Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் சீரியல்ஸோட வீக் 6 டிஆர் ரேட்டிங்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் சேனலில் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபாஸ்ட் பார்க்கும்போது வந்து ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழில் சேஞ்சிங் அப்படின்னு பார்க்குறப்போ ஆல்ரெடி வந்து சண்டைக்கோழி நியூ ஸ்டோரி லைனாக கொண்டு வந்தனால ஒரு செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஸோ திருப்பி வந்து ஃபாஸ்ட் லோவில் சண்டைக்கோழி ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ சீதாராமனை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியல் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குட் டிஆர் ரேட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது வெரி லோவில் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. அதுக்கடுத்து இதயம். ஸோ இதயம் பார்க்கும்போது ஒரு ப்ரைம் டைம்க்கு ஈக்குவலாக மூவிக்கு ஈக்குவலாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா ஃபேன்ஸ் ரெக்யூஸ் பண்ணுறது இந்த சீரியலாக ப்ரைம் டைமுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான். ஸோ நம்மளே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் ப்ரைம் டைமில் இந்த சீரியலை போட்டால் தான் நிறையா வியூவர்ஸ் வருவாங்க. ஸோ மற்ற சீரியல்லையும் வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதயம் சீரியலை நான் ப்ரைம் டைமுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேன்ஸ் மோஸ்ட்லி ரெக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பார்க்கும்போது கனா. ஸோ கனாலாம் 1 பாயிண்ட் சம்திங் இருக்காங்க. வித்யா நம்பர் 1 பார்க்கும்போது 2 பாயிண்ட் சம்திங்கில் இருந்தவங்க இப்போ திருப்பி 1 பாயிண்ட் சம்திங்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜீ தமிழில் நாட் ப்ரைம் டைமில் மொத்தம் 6 சீரியல்ஸ் வந்து 1 பாயிண்ட் சம்திங் ரேட்டிங் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நல்ல தமிழ் இந்தியா அவங்களோட ஃபர்ஸ்ட் ரேட்டிங்கை ரீச் பண்ண மாதிரி 2.22 2 பாயிண்ட் சம்திங்கில் தான் அவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்த சீரியல் நினைத்தேன் வந்தால் கொஞ்சமே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ மீனாட்சி பொண்ணுங்க டைம் சேஞ்சஸ்னால அவங்க எப்போவுமே 4 பாயிண்ட் சம்திங் இருந்தாங்க. இப்போ 3 பாயிண்ட் சம்திங் தான் இருக்காங்க. ஸோ மற்றபடி பார்க்கும்போது வந்து சீரியல்ஸோட சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டாப் 5ல சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. டாப் 5ல நினைத்தாலே இனிக்கும் சீரியல் ரீச் பண்ணியிருக்காங்க. டாப் 4ல் வந்து மாரி சீரியல். டாப் 3ல சந்தியா ராகம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாப் 3 சீரியலாக சந்தியா ராகம் வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த சீரியல் ஒரு ரீமேக் தான். பட் ரீமேக்கில் இந்த சீரியல் டாப் ரேட்டிங்கை ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளும் இதோட டிஆர் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜீ தமிழ் டாப் 3 சீரியலில் சந்தியா ராகம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 2ல் அண்ணா இருக்காங்க. டாப் 1ல் வந்து கார்த்திகை தீபம். ஸோ தேர்ட் பிளேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து சன் டிவி. ஸோ சன் டிவியில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே அவங்கவுங்க பிளேஸாக ஸ்பெசிஃபிக்காக வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ லோலேருந்து பார்க்கும்போது செவ்வந்தி, மீனா, அன்பேபா, பூவா தலையா எல்லாமே வந்து ஒரு நார்மலான ரேட்டிங். ஸோ அவங்களோட பிளேஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பிரியமான தோழி மலர் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரியமான தோழி பேக் பண்ணி மலர் வந்து இன்க்ரீஸ் ரேட்டிங்கை பிடிச்சிருக்காங்க. புது வசந்தம், அருவி, இலக்கியா பார்க்கும்போது ஒரு நார்மல் ரேட்டிங். ஸோ மிஸ்டர் மனைவி அண்டு இலக்கியா பார்க்கும்போது கொஞ்சம் காம்படிஷன் நடந்திருக்கு. ஸோ இலக்கியா பேக் பண்ணி மிஸ்டர் மனைவி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லாமே ஈக்குவலான ரேட்டிங் தான். ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ போன தடவை வந்து அடிக்கடி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எதிர்நீச்சலும் வானத்தை போல தான் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த தடவையும் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ பிஃபோர் வீக்கில் தேர்ட் பிளேஸில் எதிர்நீச்சல் இருந்தாங்க. திருப்பி 4th பிளேஸ்க்கு எதிர்நீச்சல் வந்துட்டாங்க. தேர்ட் பிளேஸில் வானத்தை போல போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் காம்படிஷன் இருக்குது. மற்றபடி பார்க்கும்போது சீரியல்ஸ் எல்லாமே சேம் தான். பட் இந்த தடவை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது சன் டிவியில் 1 to 4 எல்லாமே பார்க்கும்போது 10 பாயிண்ட் சம்திங், அதாவது ஃபர்ஸ்ட் சீரியல் சிங்கப்பெண்ணே 11 பாயிண்ட் சம்திங் எடுத்திருக்காங்க. மற்ற 3 சீரியலும் 10 பாயிண்ட் சம்திங் எடுத்திருக்காங்க. எப்போவுமே 4, 3லாம் 9 பாயிண்ட் சம்திங் தான் இருப்பாங்க. இந்த தடவை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்நீச்சல், வானத்தை போல, கயல். ஸோ அப்கமிங் சேஞ்சஸ் நடக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நோ சேஞ்சஸ். ஸோ ஆல்ரெடி லோவாக போயிட்டுருக்க எல்லாமே அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக டைம் சேஞ்ச் பண்ண நான் காதல் 3 பாயிண்ட் சம்திங்கை ரீச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மகா சங்கத்தில் வித சேஞ்சஸுமே கிடையாது. 7 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. பாக்கியலக்ஷ்மி அண்ட் பாண்டியன் ஸ்டோர். இப்போ பார்க்கும்போது ரீசெண்டாக வந்த சின்ன மருமகள் மகாநதி 2மே வந்து சேம் ரேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ மகாநதி அண்ட் ஆஹா கல்யாணம் வந்து மகா சங்கமம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து சிறகடிக்க ஆசை ரீச் பண்ணியிருக்காங்க 8.73. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டாப் 5 சீரியல்ஸில் விஜய் டிவி ரீச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு டாப் 5ல் சுந்தர் இருக்காங்க 8.99. சிறகடிக்க ஆசை 8.73 தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண டாப் 5 ஆஃப் தமிழ்நாடு வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாப் 5 தமிழ்நாட்டில் சன் டிவி சீரியல்ஸ் தான் எப்போவுமே போல் ரீச் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்க்கும்போது கலைஞர் டிவி. ஸோ கலைஞர் டிவியில் இப்போ ரீசெண்டான நியூ சீரியல் கௌரி. அந்த சீரியல் தான் இப்போ ஹை ரேட்டிங்கில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் ரஞ்சிதமே, தேர்ட் பிளேஸில் வந்து கண்ணெதிரே தோன்றினால். இதுதான் சீரியல்ஸோட ரேட்டிங். மற்றபடி நியூ சீரியல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த சீரியல்ஸோட ஸ்பெசிஃபிக் ரேட்டிங் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா ஆல்ரெடி தனித்தனியாக ஷேர் பண்ணியாச்சு. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்.